ரைட். நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் வந்து வெக்டர் ஆட்டம் மாடல். வெக்டர் ஆட்டம் மாடலில் வந்துட்டு ஒரு மற்ற ஆட்டம் மாடலை விட வெக்டர் ஆட்டம் மாடல் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும், சரிங்களா? ஏன்னா குவான்டைசேஷன் அப்படின்ற விஷயத்தை தாண்டி குவான்டைசேஷன் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு டிஸ்கிரீட் எனர்ஜி வேல்யூ தான் வந்து ஒரு ஆட்டமுக்கு கொடுக்கும். அதோட ஆர்பிட்டலாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரான் ஸ்பின்னாக இருந்தாலும் சரி, ஆங்குலர் மொமெண்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்கிரீட் எனர்ஜி வேல்யூவை கொடுக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் தான் வந்துட்டு ஒரு எனர்ஜி போகணும், அப்போதான் வந்து ஒரு சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது வெக்டர் ஆட்டம் மாடல் தான், சரிங்களா? அது ஸ்பின்னாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஆர்பிட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஒரு எலக்ட்ரானுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குன்னா அதுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கும். சப்போஸ் ஒரு ஆட்டமே மூவ் ஆகுது அப்படின்னா அதுவும் அதோட எனர்ஜியை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் எமிட் பண்ணும், அப்சர்வ் பண்ணும். அந்த வேல்யூ வந்துட்டு டிஸ்கிரீட் எனர்ஜி வேல்யூவாக இருக்கும். அப்படின்ற எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது வெக்டர் ஆட்டம் மாடல் தான், சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி நாம குவாண்டம் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்லேயே குவாண்டம் நம்பர்ஸில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் வந்து எக்ஸ்க்ளூடிங் ஜீரோ அப்படின்றத நம்ம சொன்னோம். நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். குவாண்டம் நம்பர்ஸ் அசோசியேட்டட் வித் தி வெக்டர் ஆட்டம் மாடல். வெக்டர் அணுமாதிரியின் அடிப்படையில் குவாண்டம் எண்கள். நீங்கள் தமிழ் மீடியம் வந்து இந்த தமிழ் மீடியம் டாப்பிக்கை மட்டும் எழுதிங்க, இங்கிலீஷ் மீடியம் வந்து இங்கிலீஷ் டாப்பிக்கை மட்டும் எழுதிங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர் என்னன்னா தி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதை வந்து நம்ம ஸ்மால் என்ல வந்துட்டு எழுதுவோம். ஸ்மால் என் அப்படின்னாலே இன்னையிலிருந்து ஸ்மால் என் அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்றது தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும், சரிங்களா? முதன்மை குவாண்டம் எண்கள் என், சரிங்களா? இது வந்து திஸ் இஸ் வித் தி ஒன் யூஸ்டு இன் போர் சோமர்ஃபீல்டு தியரி, சரிங்களா? ஏற்கனவே போர் சோமர்ஃபீல்டு கொடுத்த அந்த ஐடியா பிரகாரம் தான் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை நம்ம எழுதுறோம், சரிங்களா? இப்போ போர் மற்றும் சோமர்ஃபீல்டு கோட்பாட்டின் அடிப்படையில் சீரியல் நம்பர் ஆஃப் தி ஷெல் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி இன்னர் மோஸ்ட் இஸ் டிசைன்டு ஆஸ் இட்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். நமக்கு தெரியும் ஒரு குவாண்டம் நம்பர் இருக்குன்னா அதோட சென்டர்ல இருந்து தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரியும், சரிங்களா? KLMN இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், அதை தான் இங்கே சொல்றாங்க. அப்போ முதன்மை குவாண்டம் எண்கள் அணுவின் உட்கூட்டிலிருந்து இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்றது தான். இட் கேன் ஒன்லி இன்டிஜர் வேல்யூ எக்ஸ்க்ளூடிங் ஜீரோ. இதில் வந்து ஜீரோ நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இதன் மதிப்பு முழு எண்களை பெற்றிருக்கும். இந்த வரிசையில் பூஜ்ஜியம் சுழி தவிர்க்கப்படுகிறது அப்படின்றது தான். அப்போ நம்ம இந்த முதன்மை குவாண்டம் எண்ணை எப்படி எழுதலாம் அப்படின்னா n = 1 2 3 4 சுழி தவிர்க்கப்படுகிறது அப்படின்றத நான் பிராக்கெட்ல எழுதியிருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அப்போ உங்களுக்கு இனிமேல் ஸ்மால் n அப்படின்னா முதன்மை குவாண்டம் எண்கள், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்றத ஞாபகம் வரணும். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல ஜீரோ ஸ்டேட் கிடையாது அப்படின்றத நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அப்போ முதன்மை குவாண்டம் எண்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னா ஸ்மால் என் போட்டு 1 2 3 4 இந்த மாதிரி தான் நீங்க எழுதணும், சரிங்களா? இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ், சரிங்களா? தி ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ் இது வந்து ஸ்மால் எல் எழுதுவோம். இப்போ ஸ்மால் எல் அப்படின்னா இனிமே உங்களுக்கு ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் தான் ஞாபகம் வரணும். சுற்றுவட்ட பாதை குவாண்டம் எண்கள், சரிங்களா? நம்பர்ஸ் எஸ் போடணுங்க. தி ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ்னா ஸ்மால் எல். திஸ் மே டேக் எனி இன்டகரல் வேல்யூ. அப்போ எனி இன்டகரல் வேல்யூ அப்படின்னா இன்க்ளூடிங் ஜீரோ அப்படின்றது தான் இங்க, சரிங்களா? அப்போ முதன்மை குவாண்டம் எண்ணுக்கும் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தெரியும். அப்போ ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரில் ஜீரோவையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ அனைத்து முழு எண்களையும் கொண்டது. இப்போ எல் ஸ்மால் எல் ஈக்குவல் டு 0 1 2 3 n-1 இந்த சீரீஸ், சரிங்களா? அப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு வட்ட பாதையில் சுற்றி வருது இல்லை, அதுக்கு உண்டான குவாண்டம் நம்பர் தான் இது, சரிங்களா? அதை தான் நம்ம இங்கே ஸ்மால் எல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் n = 4 அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், சரிங்களா? n = 4 அப்படின்னா L can take the 4 values, சரிங்களா? இப்போ n = 4 அப்படின்னு நம்ம முதன்மை குவாண்டம் எண்ணில் தான் சொல்றோம். அப்போ 4னா ஃபர்ஸ்ட் 4 வேல்யூஸ்
L equal to 0 1 2 3 4 எழுதுறோம் இல்லைங்களா? இப்போ n equal to 4னா ஃபர்ஸ்ட் 4 வேல்யூஸ் தான் இங்க நம்ம எல்லுக்கு கொடுக்கறது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 4 வேல்யூஸ் இன்க்ளூடிங் 0 அப்படின்னு நம்ம சொல்லிருக்கிறோம். அப்போ n equal to 4னா எல்லுக்கு எந்தெந்த வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்றத நீங்க எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலைங்க, 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ நமக்கு எது வரைக்கும் வரும் வேல்யூஸ் அப்படின்னா 0 ஃப்ரம் 0 1 2 3 இந்த 4 வேல்யூ தான் இந்த n ஈக்குவல் டு 4க்கு உண்டான எல் வேல்யூஸ். சரிங்களா? அப்போ n ஈக்குவல் டு 4 எனில் ஸ்மால் எல், அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் 4 மதிப்புகளை பெறுகிறது. அவை 0 1 2 3. சரிங்களா? அப்போ நம்ம இங்க வந்துட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டா எஸ் எலக்ட்ரான்கள் எனில் எல் ஈக்குவல் டு 0. ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ எல் ஸ்டேட் வந்து நீங்க பக்கத்துலேயே சின்ஸ் போட்டு எழுதி வச்சுங்க. 0 1 2 3 4 இப்படி எழுதின்னு போறோம் நம்ம எல்லோட வேல்யூவை. இப்போ எல்லோட வேல்யூ இப்படி எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆர்பிட்ஸ் எது எது இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா ஷெல், கூடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஷெல் எங்கிருந்து நம்ம கால்குலேட் பண்றோம்? இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்து கால்குலேட் பண்றோம். இப்போ இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்னா இங்க பாருங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது செகண்ட், இது தேர்ட். சரிங்களா? இப்போ முதன்மை குவாண்டம் எண் என்னன்னு சொல்றோம். அதோட வேல்யூஸ் 1 2 3 அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம இங்க நேம் கொடுக்கும்பொழுது n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3. அப்போ இங்க k எல் எம். சரிங்களா? இதுதான் நம்ம முதன்மை குவாண்டம் எண்ணை இங்க கால்குலேட் பண்றோம். அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது ஸ்மால் எல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப ஸ்மால் எல் அப்படின்னா 0 1 2 3 4 இது எல்லாமே ஷெல், கூடு. இப்போ இது எல்லாமே சப் ஷெல்ஸ், இது துணை கூடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து துணைக்கூடு. இப்ப துணைக்கூட நம்ம எந்த மாதிரி நேம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 0 எஸ், 1னா பி, 2னா டி, 3னா எஃப் ஜி. இது எப்பவுமே உங்களுக்கு மறக்கவே கூடாது. சரிங்களா? ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் எல் ஈக்குவல் டு 0 1 2 3 4 அதுக்கு ரிலேட்டடான சப்ஷெல் துணைக்கூடு எதுனா 0னா எஸ், 1னா பி, 2னா டி, 3னா எஃப், 4னா ஜி. எப்பவுமே ஞாபகம் வரணும். சரிங்களா? எல் ஈக்குவல் டு 0க்கு என்னப்பா ரிலேட்டடான ஷெல் சப்ஷெல் அப்படின்னா உடனே நீங்க எஸ்ன்னு சொல்லணும். 0னா அதுக்கு வேல்யூ இல்லை, அது மதிப்பு கிடையாது அப்படின்றதெல்லாம் நீங்க இங்க அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த ஏன் வந்து 0 1 2 3 4 நம்ம இங்க எடுத்துருக்கிறோம் அப்படின்றத நம்ம பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அந்த நேரத்துல வந்து நீங்க இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, எதுக்காக நம்ம ஷெல்லு சப்ஷெல் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ரைட். இப்போ ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் இது பார்த்துட்டீங்களா? பை convention an electron for s electron எனில் l equal to 0 அப்படின்னு அர்த்தம் is called s electrons. சரிங்களா? p எலக்ட்ரான்கள் எனில் l equal to 1 that is called p electrons. d எலக்ட்ரான்கள் எனில் l equal to 2 that is called d electrons. சரிங்களா? f எலக்ட்ரான்கள் எனில் l equal to 3 that is called f electrons. இப்போ நீங்க தமிழ் மீடியம் நோட்ஸ் எடுக்கும்போது எஸ் எலக்ட்ரான்கள் எனில் எல் ஈக்குவல் டு 0 அதோட நிறுத்திக்கணும். பி எலக்ட்ரான்கள் எனில் எல் ஈக்குவல் டு 1 அதோட நிறுத்திக்கணும். டி எலக்ட்ரான்கள் 2 அதோட நிறுத்திக்கணும். சரிங்களா? எஃப் எலக்ட்ரான்கள் எனில் எல் ஈக்குவல் டு 3 அதோட நிறுத்திக்கணும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எல் ஈக்குவல் டு 0 இஸ் கால்டு எஸ் எலக்ட்ரான்ஸ்,
L equal to 1 is called p electrons, L equal to 2 is called d electrons. இப்படி தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். நோட்ஸ் எடுக்க நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ L equal to 0 1 2 3 4 அப்படின்னா S P D F G. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ்ல இருந்து. இப்போ ஸ்மால் எல் அப்படின்னாலே ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் அப்படின்றது தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதோட வேல்யூஸ் வந்து இன்க்ளூடிங் 0 அப்படின்றது அடுத்து ஞாபகம் வரணும். அதுக்கப்புறமா அதுக்கு ரிலேட்டடான சப்ஷெல்ஸ் L equal to 0 அப்படின்னா S எலக்ட்ரான், L equal to 1 அப்படின்னா P எலக்ட்ரான், L equal to 2னா D எலக்ட்ரான், L equal to 3னா F எலக்ட்ரான். இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆங்குலர் மொமெண்டம், அதோட ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம வந்து PL அப்படின்னு எழுதலாம். PL ஈக்குவல் டு L H கிராஸ். H கிராஸ்னா பிளாங்க் கரெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது நம்ம வேற போர் மேக்னட்ரான் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கும்பொழுது இல்லை வேற ஏதாவது யூனிட்ல இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுவாங்க. சரிங்களா? இங்கே நமக்கு இது தேவையில்லை, ஜஸ்ட் ஈக்குவேஷனில் மட்டும் எழுதிக்கலாம். அக்கார்டிங் டு தி வேவ் மெக்கானிக்ஸ், அலை இயக்கவியலின் படி நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம். கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம், நீல்ஸ் போர் என்ன பண்ணாருன்னா சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம்ல தான் எல்லாத்தையுமே, அதாவது ஹைட்ரஜன் சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம்னா ஹைட்ரஜன்ல தான் எல்லா தியரியுமே அவர் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை அவருக்கு, ஒரே எலக்ட்ரான் இருக்கிறதால எல்லாத்தையுமே ஈஸியாக அவர் வந்து கால்குலேட் பண்ணாது. ரொம்ப டஃப்பான விஷயம் முதல்ல கண்டுபிடிக்கிறதுன்றது. ஆனால் மற்ற தியரியோட கம்பேர் பண்ணுறப்போ அது ஈஸியாக இருந்தது அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ மோர் தேன் 1 எலக்ட்ரான் சிஸ்டம் அப்படின்னா ஒரு அணு இருக்குன்னா அதில் ஒரு எலக்ட்ரான்களுக்கு மேலே நிறைய எலக்ட்ரான் இருக்கிறதா வச்சுப்போம். 2 3 4 5 10 20 அந்த மாதிரி இருக்கிறத வச்சுப்போம். அப்போ நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அப்போது மொத்தமாக இருக்க எல்லா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அலை வடிவத்தில் தான் மூவ் ஆகும் அப்படின்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதாவது குவாண்டம் தியரியை பேஸ் பண்ணி ஸ்க்ரோடிஞ்சர் டிசைன் பண்ணது. சரிங்களா? அலை வடிவத்தில் எலக்ட்ரான் இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அது குவாண்டம் மெக்கானிக்ஸில் படிப்போம். இருந்தாலும் இங்கே அலை இயக்கவியலின் படி அப்படின்னு நம்ம எழுதும்போது அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ PL ஈக்குவல் டு ஸ்மால் எல் இன்ட்டு L+1 தி ஹோல் பவர் ஆஃப். சரிங்களா? ரூட் ஆஃப்னு கூட இதை எழுதலாம், நம்ம ரூட் ஆஃப் L இன்ட்டு L+1 H கிராஸ் அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா. சரிங்களா? அடுத்தது ஸ்பின் குவாண்டம் நம்பர். தி ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஸ்மால் எஸ். சரிங்களா? N L அதுக்கப்புறம் S. சரிங்களா? உங்க மெமரியில இதையும் சேர்த்துக்கணும். இப்போ தற்சுழற்சி குவாண்டம் எண்கள், தன்னைத்தானே சுத்திக்கிறது தான் தற்சுழற்சி. இப்போ தன்னைத்தானே சுத்திக்கிறது அப்படின்றப்ப கண்டிப்பா ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும், அதை பொறுத்து தான் சுத்தம், நம்ம பம்பரை சுத்துற மாதிரி. சரிங்களா? அதை நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இங்க நம்ம எலக்ட்ரானை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம், அதுக்கு ஸ்பின் குவாண்டம் நம்பரும் இருக்கு அப்படின்றது தான் எங்க. சரிங்களா? திஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் வேல்யூ. சரிங்களா? அப்போ 1/2 ஆஃப் இன்டெகிரல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு மதிப்பினை மட்டுமே பெற்றிருக்கும். சரிங்களா? அது என்னன்னா 1/2 அப்படின்றது தான். அப்போ நம்ம இந்த தற்சுழற்சி குவாண்டம் எண்ணை எப்படி எழுதலாம் அப்படின்னா S ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எழுதணும். நீங்க இப்போ S ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எழுதணும். ஏற்கனவே N ஈக்குவல் டு 1 2 3 4 எழுதிருக்கிறோம், ஸ்மால் L ஈக்குவல் டு 0 1 2 3 எழுதிருக்கிறோம். இப்போ S ஈக்குவல் டு 1/2. சரிங்களா? அதே மாதிரி நம்ம குவாண்டம் வேவ் மெக்கானிக்ஸ் பிரகாரம் நம்ம குவாண்டம் நம்பர்ஸை எழுதும்போது அதோட ஈக்குவேஷன் தி ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், தற்சுழற்சி கோண உந்தம் எவ்வளோ இருக்குன்னா PS. சரிங்களா? இந்த சஃபிக்ஸில் வரணும், சப்ஸ்கிரிப்ட்ல. சரிங்களா? சப்ஸ்கிரிப்ட்ல S வரணும், தட் இஸ் ஈக்குவல் டு SH கிராஸ். அப்போ நம்ம இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் இல்லாமல் நம்ம எந்த வேல்யூவுமே கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அது கான்ஸ்டன்ட் எனர்ஜி வேல்யூ அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? தட் இஸ் PS ஈக்குவல் டு S இன்ட்டு S+1 தி ஹோல் பவர் ஆஃப் H கிராஸ் அப்படின்றதா. ஏற்கனவே நம்ம எல்லுக்கு எழுதினல அதே மாதிரி சிமிலராக தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, அதுக்கு அடுத்தது எழுத போகிறதும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு 3 குவாண்டம் நம்பர்ஸ் தெரியும்.
பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா ஸ்மால் என்ல மென்ஷன் பண்ணுவோம், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்னா ஸ்மால் எல்ல பண்ணுவோம், ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா ஸ்மால் எஸ். சரிங்களா? இது மூணு நமக்கு தெரியும். இப்போ இங்க நிறைய பேருக்கு இப்போ டவுட் வரும், இங்க பிளஸ் ஆர் மைனஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்றது எஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்றது தான். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் எங்க சார் வருது அப்படின்னா, நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு அடுத்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், இதுலயே குவாண்டம் நம்பர்ஸ்லயே. சரிங்களா? இப்போ நமக்கு 3 குவாண்டம் நம்பர்ஸ் தெரியும். அப்போ ஒரு ஆர்பிட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆர்பிட். சரிங்களா? இது ஒரு ஆர்பிட். இப்போ இதுல தான் எலக்ட்ரான் இருக்கிறதா வச்சுப்போம். இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்ல மூவ் ஆகுது அப்படின்னா இது ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா? கோண உந்தம். இப்போ இந்த எலக்ட்ரானை நான் இங்க தனியா வரைகிறேன். சரிங்களா? இப்போ இங்க தனியா வரைகிறேன். இப்போ இந்த எலக்ட்ரான் தன்னைத்தானே சுத்திக்குது அப்படின்னா ஸ்பின் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கண்டிப்பா ஒரு சென்டர் ஆக்சிஸ் இருக்கும். இதுதான் அதோட சென்டர் ஆக்சிஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இது வந்துட்டு தனித்தானே சுத்திக்குது அப்படின்னா இப்படிதான் நம்ம போடணும். இப்போ இந்த எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. இது வந்து ஸ்பின், தற்சுழற்சி. அப்போ இங்க ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு, இதோட டைரக்ஷன் நம்ம இங்க சொல்லியாச்சு. இங்க ஒரு ஸ்பின் இருக்கு, இதோட டைரக்ஷன் நம்ம இங்க போட்டாச்சு. இப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டமும் இந்த ஸ்பின் மோஷனும் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று அசோசியேட் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டம் தான் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஆர்பிட், சுற்றுவட்டப்பாதை. சரியா? இந்த சுற்றுவட்ட பாதையில ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அதை தான் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம், கோண உந்தம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு நம்ம இங்க ஏற்கனவே ஸ்மால் எல் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இப்ப ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதோட அது தனிப்பட்ட சுழற்சி தான் தற்சுழற்சி அப்படின்னு சொல்றோம். அதை வந்துட்டு நம்ம எஸ் ஸ்பின் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகும்னா கண்டிப்பா ஒரு ஆர்பிட் வந்து இந்த எலக்ட்ரானை அலோவ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆர்பிட் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் தற்சுழற்சியும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப இது ரெண்டுமே சேர்ந்தாதான் ஒரு ஆர்பிட் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றது நீங்க இங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு அணு நிலையாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப நம்ம டோட்டலா ஒரு விஷயத்த கால்குலேட் பண்றோம்னா இந்த எல்லையும் இந்த எஸ்ஐயும் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கால்குலேட் பண்ண முடியும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்கிறது தான் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஜே. சரிங்களா? புரியுதா? இப்போ டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் தான் எழுத போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி அதோட அங்க என்ன விஷயம், ஆக்சுவல் மேட்டர் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமும் ஸ்பின் மொமெண்டமும் சேர்ந்தது தான் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் அப்படின்றது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஸ்மால் ஜே. நம்ம கவுண்டிங்ல இப்போ ஸ்மால் ஜே ஆட் பண்ணியாச்சு. மொத்த கோண உந்த குவாண்டம் எண்கள் ஜே அப்படின்றது தான். சரிங்களா? இட் ரெப்ரசன்ட்ஸ் the total angular momentum of the electron, which is the sum of orbital angular momentum plus spin angular momentum. Orbital angular momentum plus spin. சரிங்களா? அப்ப ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னா நமக்கு ஸ்மால் எல் அப்படின்றது தெரியும். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னா எஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப மேல ஏரோ போட்டிருக்கிறது இல்லைங்களா, அது என்ன மீன் பண்ணுதுன்னா எல் அப்படின்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு அப்படின்றது தான், எஸ்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ இது ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணும்போது ரிசல்டன்ட் வெக்டர் நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஸ்மால் ஜே. இந்த ஸ்மால் ஜே தான்
டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர், மொத்த கோண உந்த குவாண்டம் எண்கள் அப்படின்றது. சரிங்களா? அப்போ நம்ம டோட்டல் ஆங்குலர் மொமெண்டத்தை எப்படி எழுதுனா J = L + S அப்படின்னு எழுதுறோம். இப்போ இந்த ஏரோ எதை மீன் பண்ணுதுன்னா இது வெக்டர் ஆட்டம் மாடலை பேஸ் பண்ணி நம்ம இந்த குவாண்டம் நம்பர்ஸை படிக்கிறோம். அப்போ அப்படின்றது தான் இந்த ஏரோ வந்து மீன் பண்ணுறது. அப்போ சுற்றுவட்ட பாதை கோண உந்தம் ப்ளஸ் தற்சுழற்சி கோண உந்தம் இது ரெண்டும் சேர்ந்தது J = L + S. சரிங்களா? தி ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் S = +or - சரிங்களா? அப்போ இங்கே +or - அப்படின்னு போட்டால் இங்கே டோட்டல் ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக எழுதலாம். J = L +or - S. இப்போ இது ரெண்டா பிரித்து எழுதணும்னா L + S அப்படின்னு ஒரு வாட்டி எழுதலாம், L - S அப்படின்னு ஒரு வாட்டி எழுதலாம். அப்போ இந்த +or - எதை மீன் பண்ணுது? அப்போ நம்ம ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கு ஒரு சென்டர் ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இதோட ஸ்பின் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல சுத்துது அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்போ இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்ல, இந்த டைரக்ஷனை மீன் பண்றது தான் இங்க இந்த +or - அப்படின்றது. சரிங்களா? அது எப்படி நம்ம அதை மீனிங்ல எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, L + S, S is parallel to L அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆர்பிட்டல் மோஷன் இருக்குங்களா, ஆர்பிட்டும் அது ஸ்பின்னோட டைரக்ஷனும், ஆர்பிட்டோட டைரக்ஷனும் ஸ்பின்னோட டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றது தான் S is parallel to L அப்படின்றது. இப்போ L - S அப்படின்னா S is anti parallel to L அப்படின்றது. இப்போ ஆர்பிட்டல் மோஷனும் ஸ்பின் மோஷனும் இங்க ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் L - S அப்படின்னா. சரிங்களா? இங்க பாருங்க, தமிழ்ல படிக்கிறேன். எனில் L-க்கு S இணையாக இருக்கும். இணைனாக்கா parallel அப்படின்றது. சரிங்களா? L - S அப்படின்னா எனில் L-க்கு S எதிர் இணையாக இருக்கும் அப்படின்றது தான். இப்போ தமிழ் மீடியம் எடுக்கும்பொழுது தமிழ்ல இருக்கிறத மட்டும் எழுதிக்குங்க, இந்த படத்தையும் பக்கத்துல போட்டுக்குங்க. இங்க ஹியர் L + S, இந்த இங்கிலீஷ்ல இருக்கிறத எழுத வேணாம். எனில் L-க்கு S இணையாக இருக்கும் அப்படின்றத நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? இந்த இங்கிலீஷ்ல இருக்கிறத விட்டுருங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுக்கிறவங்க இந்த தமிழை பத்தி நீங்க கவலையே பட வேணாம், இதை மட்டும் எழுதினாலே போதும். L + S, S is parallel to L, அவ்வளோ மட்டும் போதும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பேரலல் ஆன்டி பேரலல் அப்படின்றத இங்கே இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள், இது பேரலல், இது ஆன்டி பேரலல். சரிங்களா? இப்போ இது J = 2 + 1/2 அப்படின்னு நம்ம இங்கே போட்டிருக்குது. அப்போ இங்கே எல்லோட வேல்யூ 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எல்லோட வேல்யூ 2ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ வரும். ஸோ என்னென்ன வேல்யூ வரும் இங்கே பாருங்க, S = ½ L = 2. இப்போ இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, இது பேரலல். சரிங்களா? அப்போ இப்போ கிராஸ் இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 × 2 4 + 1 5 5/2. இது வந்து L + S. J = சரிங்களா? இதை தான் நம்ம பேரலல் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா S J இது ரெண்டுமே ஆப்போசிட்ல, ரிசல்டன்ட் இது ரெண்டுத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ L = 2 நீங்க ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்கிறேன், இங்க S வந்து பிளாக்ல போட்டிருக்கிறேன், நீங்க இங்கேயே கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. எஸ், இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. இப்போ Lனா வெறும் L நினைச்சுக்காதீங்க, ஆர்பிட்டல் மோஷன். சரிங்களா? Sனா வெறும் S நினைச்சுக்காதீங்க, தற்சுழற்சி ஸ்பின் அப்படின்றது. இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்குது. ஆப்போசிட்ல இருக்கும்போது L - S. சரிங்களா? இப்போ L - S அப்படின்னா மேலே போட்டுக்கிற பாருங்க, 2 - ½ போட்டுருக்கிறேன். இப்போ 2 × 2 4 4 - 1 3 3/2 அப்படின்றது தான் இங்கே ரிசல்டன்ட் J அப்படின்றது. இங்கே 5/2 ரிசல்டன்ட். இப்போ ஆன்டி பேரலாக இருந்தால் நமக்கு Jவோட வேல்யூ 3/2 தான் கிடைக்கும். பேரலாக இருந்தால் J = 5/2 தான் கிடைக்கும். சரிங்களா? இங்கே மேலேயே L = 2 எனில் S = ஃபர்ஸ்ட் ½ எழுதிக்கலாம், 1/2, தட் இஸ் +or - ½ அப்படின்னு எழுதிங்க.
அதுக்கப்புறமா ஜே ஈக்குவல் டு எல் பிளஸ் எஸ் அப்படின்னு போட்டு பேரலல்னு எழுதிங்க. பேரலல்னு எழுதிட்டு இந்த டயக்ராமை அப்படியே வரைஞ்சிக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் எல் ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் அப்படின்னு எழுதிருங்க. எழுதிட்டு இது ஆன்டி பேரலல் அப்படின்னு எழுதிக்கங்க. எழுதிட்டு இதே டயக்ராமை போட்டுங்க. இதில் ஏதாவது ஒரு ஏரோவை போட்டுங்க. ரெண்டுத்தையும் எழுதிட வேணாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வரைஞ்சி காட்டிட்டேன். இந்த ஏரோ இல்லாமல் இப்படி ஒரு டயக்ராம் வரைஞ்சிங்க. இல்லை இந்த பிளாக் இல்லாமல் இந்த டயக்ராம் வரைஞ்சிங்க. ஏதாவது ஒன்று தான் வரைஞ்சிக்கங்க. சரியா? சப்போஸ் யாருக்காவது நோட்ஸ் கிளியராக தெரியல, கட்டமாக தெரியுதுன்னா கவலையே பட வேணாம். இதை ஃபோட்டோ எடுத்து நான் வந்து இதில் போட்டுருவேன், வீடியோவும் போட்டுருவேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் பேரலல் ஆன்டி பேரலல், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? தேர்ஃபோர் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி எலக்ட்ரான் தட் இஸ் ஈக்குவல் டு பி ஜே. இங்கே ஜே போடணும், எல் போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஜே Pj ஈக்குவல் டு ஜேஹெச் கிராஸ். ஏற்கனவே எழுதின அதே ஈக்குவேஷன் தான். எல் எஸ் ஜே மட்டும் மாறும் எல்லா இடத்துலையும். சரிங்களா? அக்கார்டிங் டு வேவ் மெக்கானிக்ஸ் Pj ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜே இன்ட்டு ஜே பிளஸ் 1. நான் சொன்னல அங்கே பிளஸ் ஆஃப்க்கு பதிலாக ரூட் ஆஃப் கூட போட்டுக்கலாம், ஹெச் கிராஸ். சரிங்களா? இதுதான் ஃபன். பேசிக்காக ஒரு நேச்சுராக இருக்கிற ஒரு ஆட்டமுக்கு உண்டான குவாண்டம் நம்பர்ஸ் என்னென்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஸ்மால் என், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் ஸ்மால் எஸ், ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஸ்மால் எஸ். சரிங்களா? டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஸ்மால் ஜே. சரிங்களா? அப்போ என், எல், எஸ், ஜே இது எல்லாமே ஒரு அணு இயற்கையாக இருக்கும் பொழுது அதோட பிஹேவியரை இந்த 4 குவாண்டம் நம்பர்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லையும் பார்த்தோம், வெக்டர் ஆட்டம் மாடல்லையும் பார்த்தோம். நேச்சுரலாகவே ஒரு ஆட்டம் வந்துட்டு ஹைட்ரஜன் ஆட்டமை ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸை நீல்ஸ் போரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்றது. அதுக்கப்புறம் சோமர்ஃபீல்டு வந்து ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவலுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஆனால் அவருக்கும் வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான்லேருந்து வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வர உல்லன்பெர்க்கு, அதுக்கப்புறம் கோல்ட்ஸ்மித் இவங்க எல்லாம் ஸ்பின்னை அனலைஸ் பண்ணி சீமன் எஃபெக்டை பேஸ் பண்ணி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஒரு அணுவுக்கு அப்ளை பண்ணும்பொழுது எப்படி எனர்ஜி ஸ்பிளிட் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த சோமர்ஃபீல்டு தியரிக்கு அப்புறம் தான் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தது, டு எக்ஸ்பிளைன் தி ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் 3 more மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு. சரிங்களா? அப்போ ஒரு அணுவுக்கு ஒரு எலக்ட்ரானுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது தான் அந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனே நமக்கு கிடைக்குது அப்படின்றது தான். அப்படி கிடைக்கும் பொழுது இந்த 4 குவாண்டம் நம்பர் இல்லாமல் ஆர்பிட்டல் மோஷனும் ஸ்பின் மோஷனும் ஒரு புற காந்தப்புலத்திற்கு உட்பட்டு இயங்குது அப்படின்றது தான். சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது அலாங் தி ஃபீல்டு டைரக்ஷன், அந்த ஆர்பிட்டும் எலக்ட்ரான் இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, அலாங் தி ஃபீல்டு டைரக்ஷன்ல ஃபீல்டு எப்படி இருக்கோ அதே திசையில தன்னோட திசையையும் மாற்றிக்கொள்ளும். எது? ஆர்பிட்டல் மோஷனும் ஸ்பின் மோஷனும் அப்படின்றது தான். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன், ஆர்பிட்டல் மோஷனோட டைரக்ஷன், ஸ்பின் மோஷனோட டைரக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம வெக்டர் ஆட்டம் மாடலில் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஓரியன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஓரியன்டேஷன் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? இப்போ ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சு பார்க்க சொன்னேன். எத்தனை பேர் செஞ்சு பார்த்தீங்கன்னு தெரியல. ஸ்பியராக இருக்கிறது கூட ஸ்பியர், அதான் அந்த போர்டு. ஒரே நிமிஷம். சரிங்களா? இது பாருங்க, இது என்கிட்ட இருக்கிற ஒரு 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 சிலிண்டர். இது நான் இதை எடுத்துக்கிறேன். இது குழந்தைக்கு விளையாட வாங்கினது, இதுதான். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு ஆணி, இரும்பு ஆணி தான். சரிங்களா? ஸ்டீல், இது சாரி ஸ்டீல் இல்லை, இரும்பு ஆணின்னு தான் நினைக்கிறேன். இப்படி இருக்கு. இப்போ இதுதான் ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அதோட சென்டர் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்பின்னிங்ல என்னால் காட்ட முடியாதுங்க. ஜஸ்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு
காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு மேக்னெட். சரிங்களா? இது வந்து ஒரு மேக்னெட். இந்த மேக்னெட்டை வச்சு தான் நான் இதை செய்ய போறேன். நீங்க வீட்ல மேக்னெட் இருந்தாக்கா அதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இதோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதா வச்சுப்போம். சரிங்களா? இதுதான் இதோட டைரக்ஷன். இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ண போறேன். சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது எப்படி அது பாருங்க. சரிங்களா? திரும்பிடுச்சா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இதுன்னா இதோட டைரக்ஷன்ல தான் இந்த எலக்ட்ரானும் திரும்பும் அப்படின்றது. பாருங்க, திரும்புதுங்களா? இதுதான் ஓரியன்டேஷன். இப்போ நீங்க இமேஜின் பண்ணீங்க, இதே மாதிரி இன்னொன்னு நான் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ ரெண்டு வெவ்வேறு எலக்ட்ரான் இருக்கிறதா வச்சுப்போம். சரிங்களா? பாருங்க, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல திரும்புதா? இதே மாதிரி பாருங்க, இதுதான். சரிங்களா? இப்போ அலாங் தி ஃபீல்டு டைரக்ஷன்னா இதுதான். ஒரு ஆட்டம் இருக்குன்னா இது நேச்சுரல் ஆட்டம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இந்த எலக்ட்ரான்ஸ் திரும்பும் அப்படின்றது தான். அப்போ இந்த ஆர்பிட்டல் மோஷனும் இதோட ஸ்பின் மோஷனும் இந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்ட்ராக்ட் பண்ணுது, அசோசியேட் பண்ணிக்குது அப்படின்றது தான் இங்க மீனிங். சரிங்களா? அப்போ அசோசியேட் பண்ணிக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா குவாண்டம் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை தான் நம்ம இப்போ எழுத போறோம். சரிங்களா? இதெல்லாம் டைம் என்ன ஆகுது? சரி, சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ். அப்போ ஒரு காந்தப்புலத்தில் நிறமாலை வரிகளில் ஏற்படும் விளைவுகளை அடிப்படையாக கொண்டு பின்வரும் குவாண்டம் எண்கள் வரையறுக்கப்படுகின்றன அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த குவாண்டம் நம்பர்ஸ் வரும்? ஷெல் அப்படின்றது மாறாது. சரிங்களா? அப்போ நமக்கு இங்க இயக்கத்தில் இருக்கிறது வந்து எதுனா ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரும் ஸ்பின் குவாண்டம் நம்பரும் தான். இது ரெண்டு தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே எழுதணும். அந்த ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பருக்கு முன்னாடி மேக்னெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்துக்கிறோம். ஏன்னா இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதோட அப்ளை பண்ணுறோம், அதனால மேக்னெட்டிக் அப்படின்றத சேர்த்துக்கிறோம். அப்போ சுற்றுவட்ட பாதை குவாண்டம் எண்கள் ஏற்கனவே எழுதியிருப்போம், அதோட காந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறோம். இப்போ காந்த சுற்றுவட்ட பாதை குவாண்டம் எண்கள் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அதை வந்து ஸ்மால் எம் போடுறோம், எம் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? சப்ஸ்கிரிப்ட்ல ஸ்மால் எல் போடுறோம். இது வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் நீங்க எங்க எம்எல் அப்படின்னு பார்த்தாலும் M for magnetic field, L for orbital quantum number. இப்போ மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் அப்படின்றத உங்களுக்கு இனிமேல் மைண்ட்ல ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? ரைட். தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் L ஆன் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். அப்போ ஒரு ஆர்பிட்டல் மோஷன் ஆல்ரெடி ஒரு ஆட்டம்ல இருக்கு, ஒரு எலக்ட்ரானுக்கு. அந்த அதோட திசை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்பொழுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த திசையில இருக்கோ அதே திசையிலேயே அந்த ஆர்பிட்டல் மோஷனும் திரும்பிட்டால், அதோட அசோசியேட் பண்ணிட்டா, சரிங்களா, அதோட சேர்ந்து ஒரே டைரக்ஷன் யூனிக் டைரக்ஷனா மாறிட்டா, அதை தான் நம்ம இஸ் கால்டு தி மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ML அப்படின்றது தி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ML ஆர், இங்க பாருங்க, இதான் பாசிபிள் வேல்யூஸ். சரிங்களா? இப்போ ஸ்மால் எல் கமா L - 1 L - 2 0 -1 -2 -L அப்படின்னு போட்டுருக்கோம். இதை ஷார்ட்டா நம்ம பின்னாடி எப்படி எழுதலாம்னா, இங்க தமிழ்ல படிச்சிடுறேன். புற காந்த புலத்தை பொறுத்து சுற்றுவட்ட பாதை கோண உந்தம் காந்த புலத்தின் திசையில் அமையுமானால் அதுவே காந்த சுற்றுவட்ட பாதை குவாண்டம் எண்கள் ML எனப்படுகிறது அப்படின்றது தான். சரிங்களா?
இதன் வரையறுக்கப்பட்ட எண் மதிப்புகள் அப்படிதான் எழுதணும். சரிங்களா? எண் மதிப்புகள். சரிங்களா? அதை நான் மிஸ் பண்ணிருக்கிறேன். அப்போ ml ஈக்குவல் டு எல் -1 எல் -2 0 -1 -2 போட்டிருக்கேன்ல. அதாவது ரொம்ப சிம்பிளா இது எப்படி எழுதுறான்னா பிளஸ் எல் 0 -L. சரிங்களா? இப்போ பிளஸ் எல் டு மைனஸ் எல் தான் இது வரையறுக்கப்பட்ட வேல்யூ அப்படின்றது தான் எங்க அர்த்தம். இப்போ நம்ம வரையறுக்கப்பட்ட வேல்யூ இப்படி இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்றது வரையறுக்கப்பட்ட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது மேலும் ml ஈக்குவல் டு 2l + 1 ஆகும். சரிங்களா? அப்போ ml வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2l + 1 அப்படின்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ l ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்போ l ஈக்குவல் டு 3 அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது இங்க பாருங்க l ஈக்குவல் டு 3 எனில் ml ஈக்குவல் டு, சரிங்களா? இப்போ எல்லுக்கு பதிலாக 3யை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கிற இந்த இடத்துல. இப்போ 3 × 2 6 + 1 7. இப்போ எம்எல் வேல்யூவை கால்குலேட் பண்ணால் 2l + 1 தான் நம்ம ஃபார்முலாவை எடுத்துக்கணும். இப்போ l ஈக்குவல் டு 3 நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இந்த ஃபார்முலாவில் ml ஈக்குவல் டு 2 × எல்லுக்கு பதிலாக 3 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 3 × 2 நமக்கு கிடைக்கும். இந்த 3 × 2 6 + 1 அப்போ 7. சரிங்களா? அப்போ பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படின்னா இங்கே 7 அப்படின்றது. இப்போ 7 அப்படின்னா நம்ம எப்படி நம்ம இதை பகிர்ந்து அளிக்கலாம், எந்தெந்த ஆர்பிட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அவை +3 +2 +1 0 -1 -2 -3. சரிங்களா? இதுதான் இங்கே இருக்கிற வேல்யூ. இப்போ நம்ம இதை நம்ம ஈஸியாக எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ l ஈக்குவல் டு 3 அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு பாசிபிள் வேல்யூஸ் என்ன இருக்குது? +l டு -l இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணலாம்? l ஈக்குவல் டு 3 அப்படின்னா +3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் -3 ஏன்னா l வேல்யூ 3 தானே. இப்போ நம்ம +l -l எழுதிக்கலாம் தாராளமாக. அப்போ இது +lனா +3 -lனா -3. அதுக்கப்புறம் -2 -1 +2 +1 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் 0. அப்போ இங்கே மைனஸில் 3 வேல்யூ, இங்கே ப்ளஸில் 3 வேல்யூ, சென்டரில் 0 இருக்கும். இப்போ பாசிபிள் வேல்யூஸ் எத்தனை வருது பாருங்க? 1 2 3 4 5 6 7. இப்போ 7 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸ்பிளிட்டிங் எனர்ஜி லெவல்ஸ் 7 இருக்கு அப்படின்றது தான் இங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி வரையலாம், எனர்ஜி லெவல்ஸை எப்படி வரையிறது அந்த குவாண்டம்க்கு ரிலேட்டடா அப்படின்றத நான் இப்போ வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது ஒரு ஆக்சிஸ் போட்டுங்க. என் கூடவே வரையுங்க. நோட் எடுத்துங்க, பென் எடுத்துங்க, எடுத்து நான் சொல்றபடி வரையுங்க. இது வந்து ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏ பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது சென்டர்ல வந்துட்டு 0, இதோட சென்டர்ல வந்து போட்டுங்க. இது வந்து 0. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கு, 1 2 3 இருக்கு. அதே மாதிரி -1 -2 -3 இருக்கு. இப்போ இந்த -3 அப்படின்னா நம்ம இந்த ஆக்சிஸே தான் நம்ம எடுத்துக்கணும். -3னா இப்போ நம்ம வரைய வேண்டியது 1 வரையலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இது 1. அடுத்தது இது 2. அதே மாதிரி இங்க 1. சரிங்களா? இப்ப 3 அப்படின்னா இங்க வரையணும். இங்க 3. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதையே நம்ம 3ஆ வச்சுக்கலாம். சரிங்களா? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க பி போட்டுறேன். இதையே நம்ம 3ஆ வச்சுக்கலாம்.
அப்போ இப்போ என்ன பண்றேன் நான், இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிறேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டு இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு டாட்டட் லைன் வரையலாம். சரிங்களா? இது இங்க வந்து டச் ஆகுது இல்ல, இந்த இடத்துல 1, இங்க 2, இது 3. அதே மாதிரி இங்க -1, இது -2, இது -3. சரிங்களா? -3. இது எதுக்காகனா L = 3 அப்படின்றப்ப. சரிங்களா? அப்ப இங்க M L வேல்யூஸ். இப்போ இந்த டயக்ராம் இப்படி தான் வரையணும். நான் இன்னொரு வாட்டி இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். L = 3 அப்படின்னு எக்ஸாம்பிளுக்காக ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த Lக்கு பதிலாக 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 2 6 + 1 7 அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா, L = 3 + L to -L அப்படின்றது நமக்கு ரேஞ்சு நமக்கு தெரியும். அப்போ L = 3னா நீங்கள் எடுத்த உடனே +3 -3ன்னு எழுதிக்குங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா -2 -1 எழுதுங்க. அதே மாதிரி +2 +1 எழுதுங்க. அதுக்கப்புறம் 0 தான் பாசிபிள் வேல்யூ. சப்போஸ் L = 4 அப்படின்னா நீங்கள் +4 எழுதிக்கலாம். -4 சரிங்களா? -4 அப்போ +3 +2 +1 0 -1 -2 -3. இப்போ L = 4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 4 × 2 8. இப்போ L = 4 அப்படின்னா 2L + 1 தானே. இப்போ 2 × 4 + 1. இப்போ 4 2 8 + 1 சரிங்களா? இப்போ 9 வரும். சரிங்களா? இப்போ 9 வந்திருக்குன்னா 9 பாசிபிள் வேல்யூஸ் இங்கே நம்ம எழுதிட்டோம் ஆல்ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? அப்போ இதில் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஷார்ட்கட் கிடையாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 4 வச்சு நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இங்கே வந்து இன்னொரு கோடு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இதே டயக்ராமை இன்னும் பெருசாக வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் காந்த சுற்றுவட்ட பாதை குவாண்டம் எண்கள் ML. ஆச்சுங்களா? புரியுதுங்களா? ரைட். தி L வெக்டர் கேன் டேக் ஒன்லி 7 டைரக்ஷன்ஸ். அப்போ இங்க எத்தனை டைரக்ஷன் இதுக்கு வருது அப்படின்னா 7 டைரக்ஷன் தான் வருது. சரிங்களா? இந்த 7 டைரக்ஷனும் எதை மீன் பண்ணுது அப்படின்னு யாருக்காவது தோணுதா உங்களுக்கு? நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதுல. அப்போ உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெக்டர் ஆட்டம் மாடல நம்ம 2 பேசிக் கான்செப்ட் பேசியிருப்போம். அந்த 2 பேசிக் கான்செப்ட்ல இது எதுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்றது நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? இடம் வரையறை, ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வெக்டர் ஆட்டம் மாடல்ல. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு எந்த அளவுக்கு பிரிகை அடையும் அப்படின்னா இந்த +3 -3 to ரேஞ்சில் மட்டும்தான் ஆகும் அப்படின்றதுதான். இதுதான் அந்த ஸ்பேஸ். இதான் ஸ்பேஸ் குவான்டைசேஷன் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். இடம் வரையறை அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடம் வரையறையை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்மளால. சரிங்களா? ரைட். சரி, அடுத்தது வந்து நம்ம மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர், காந்த தற்சுழற்சி குவாண்டம் எண்கள். சரிங்களா? அப்போ இது நம்ம இது மட்டும் மாறாது. ஏற்கனவே பார்த்த ஸ்பின் குவாண்டம் நம்பரோட இதுவும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். புற காந்த புலத்தின் திசையை பொறுத்து எலக்ட்ரான்களின் தற்சுழற்சி அமையுமானால் அதுவே காந்த தற்சுழற்சி குவாண்டம் எண்கள் எனப்படுகிறது. இது ஸ்மால் ms. This is the projection of the spin vector S along the direction of the magnetic field.
அப்படின்றது தான். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அதே எக்ஸ்பிளனேஷன் தான். இட் ஹேஸ் ஒன்லி 2 பாசிபிள் வேல்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா, காந்தப்புலத்தை பொறுத்து 2 மதிப்புகளை மட்டுமே பெறுகிறது. அது என்னன்னா பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். சரிங்களா, பிளஸ் ஆஃப்னா பேரலல், மைனஸ் ஆஃப்னா ஆன்டி பேரலல். அப்போ நமக்கு இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா, இது வரைக்கும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்ன, எக்ஸ்க்ளூடிங் 0. ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்னா எல், இன்க்ளூடிங் 0. சரிங்களா, அதுக்கப்புறம் ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா எஸ், அதோட வேல்யூ வந்து ஆஃப். அதுக்கப்புறம் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னா ஜே, ஜே ஈக்குவல் டு எல் பிளஸ் எஸ். சரிங்களா, அப்போ எல் பிளஸ் எஸ் அப்படின்னா பேரலல், எல்லும் எஸ்ஸும் பேரலாக இருக்கும். எல் மைனஸ் எஸ்னா ஆன்டி பேரலாக இருக்கும். அப்போ ஜே எப்படி எழுதலாம் அப்படின்னா எல் பிளஸ் ஆர் மைனஸ் எஸ் அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எம்எல், எம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸ்மால் எல்னா ஆர்பிட்டல் மோஷன். அப்போ காந்த சுற்றோட்ட பாதை குவாண்டம் எண் எம்எல், மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் நம்பர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, அதோட பாசிபிள் வேல்யூஸ் பிளஸ் எல் டு மைனஸ் எல். சரிங்களா, இப்போ பிளஸ் எல் டு மைனஸ் எல் வரும்பொழுது நம்ம எப்படி அந்த ஆர்பிட்டை வந்து எனர்ஜி லெவல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா 2l + 1 ஃபார்முலா, ml = 2l + 1 அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, அதுக்கப்புறம் பாசிபிள் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி நம்ம ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம அதுல இருந்து கன்ஃபார்மா சொல்ல முடியும் இது வரைக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது எம்எஸ், மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அங்க சொன்ன மாதிரி ஸ்பின் குவாண்டம் நம்பர்னு எழுதுவோம். மேக்னெட்டிக் அப்படின்றத முன்னாடி சேர்த்துங்க, மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அங்க எஸ் எழுதிருப்போம், முன்னாடி எம் சேர்த்துங்க, எம்எஸ் இது சப்ஸ்கிரிப்ட்ல வரும். சரிங்களா, தற்சுழற்சி குவாண்டம் எண்கள், முன்னாடி காந்த அப்படின்றது சேர்த்துங்க, காந்த தற்சுழற்சி குவாண்டம் எண்கள் எம்எஸ் அப்படின்னு எழுதியாச்சு. சரிங்களா, இப்போ இது வரைக்கும் பிளஸ் ஆஃப் அப்படின்னா பேரலல், மைனஸ் ஆஃப்னா ஆன்டி பேரலல். இது வரைக்கும் நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். சரிங்களா, இன்னும் ஒரே ஒரு குவாண்டம் நம்பர் தான் இருக்கு, அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். சார் இந்த போர்டு எடுத்துடுறேன். இந்த சரி, ஒரே நிமிஷம், இதை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு, ஸ்பின் குவாண்டம் நம்பர் பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. சரிங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது நமக்கு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் தான் கிடைக்கும். அப்போ மேக்னெட்டிக் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா, அப்போ மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் எம்ஜே, எம் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஜே ஃபார் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா, காந்த மொத்த கோண உந்த குவாண்டம் எண்கள், காந்த மொத்த கோண உந்த குவாண்டம் எண்கள். சரிங்களா, திஸ் இஸ் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டர் ஜே ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி ஜேவும் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம காந்த மொத்த கோண உந்த குவாண்டம் எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அப்போ மொத்த கோண உந்தம் புறகாந்த புலத்தின் திசையிலேயே அமைவதால் அது காந்த மொத்த கோண உந்த குவாண்டம் எண்கள் எனப்படுகிறது. சரிங்களா, we are dealing with a single electron, ஏதாவது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அப்போ J can have only odd of integral values, odd of integral values தான் அதுக்கு இருக்கும். அப்படின்னா 1/2, 3/2, 5/2 இதுதான் odd of integral values. அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு J = L + or - 1/2 அப்படின்றது தெரியும். இப்போ எம்ஜே வேல்யூ எதுல இருந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 2J + 1 அப்படின்றது எங்க ஃபார்முலா. சரிங்களா, இப்போ இங்க வந்து 0 எக்ஸ்க்ளூடட். சரிங்களா, அப்போ இங்கேயும் வந்துட்டு 0வை சேர்த்து நம்ம படிக்க முடியாது அப்படின்றது தான். சரிங்களா, ஒரு எலக்ட்ரானை கருதும் பொழுது ஜேயில் சுழி தவிர்க்கப்படுகிறது, பிராக்கெட்ல போட்டிருக்கிற அதன் மதிப்பு J = L + or - ½ எனவும், மேலும் MJ = 2J + 1, அதாவது +J to -J அப்படின்றது தான். சரிங்களா, +J முதல் -J வரை பெறுகிறது. அப்போ இங்கே பாசிபிள் வேல்யூஸ் MJ ஃபார் J = 3/2. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், J
3/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த mj ஈக்குவல் டு 2j + 1ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு 3/2 ஜேவுக்கு பதிலாக 3/2 போடுறேன் ப்ளஸ் 1 போடுறேன். இங்கே 2 போயிடும். இப்போ 3 + 1 = 4 வேல்யூஸ். சரிங்களா? இப்போ 4 வேல்யூஸ் அப்படின்னா நமக்கு தான் தெரியும்ல, ப்ளஸ் ஜே மைனஸ் ஜே. அங்கே எப்படி +L -L எழுதணுமோ அதே மாதிரி +J -J. அப்போ இங்கே 4 வேல்யூ தான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. 4 வேல்யூ தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம J = 3/2 தான் நமக்கு தெரியுமே. அதனால ப்ளஸ் 3/2 மைனஸ் 3/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ப்ளஸ் 3/2 மைனஸ் 3/2னா அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூவாக இருக்குன்னா 3/2க்கு முன்னாடி 1/2 இருக்கும். இங்கேயும் 1/2. இப்போ -1/2 + 1/2. சரிங்களா? அதுக்கப்புறம் 0, அது சென்டர். சரிங்களா? 0 எக்ஸ்க்ளூடடுங்க. ஆனால் நம்ம சென்டரை வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதனால் நான் இங்கே 0 போட்டுக்கிறேன். இது எழுதாமல் கூட விட்டுடலாம். சரிங்களா? இது 4 வேல்யூ தான் இருக்கும் நமக்கு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம், வெக்டர் டயக்ராம் எப்படி வரையலாம் அப்படின்னா, ஏற்கனவே வரைஞ்ச அதே மாதிரி டயக்ராம் தான் இங்கேயும் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வரைஞ்சிக்கங்க. பாருங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைங்க. இது 0 பாயிண்ட். சரிங்களா? இப்போ இங்கிருந்து நம்ம 2 வேல்யூ தானே இருக்கு. ஒரு வேல்யூ அலாங் தி ஆக்சிஸ்லேயே வந்து இந்த சென்டர் ஆக்சிஸ் போடுறதுல அது மேலேயே வந்துடும். சரிங்களா? அப்போது இன்னும் ஒன்று தான் நம்ம போட வேண்டியது 1/2க்காக. இது 1/2, இது -1/2. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு டாட்டட் லைன் போட்டுக்குங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு டாட்டட் லைன் போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ இது என்னன்னா ஆஃப், இது ப்ளஸ் ஆஃப். சரிங்களா? இது பி. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து எங்கே வரும் அப்படின்னா 3/2 வேல்யூ இருக்கா. இப்போ ப்ளஸ் 3/2 இந்த ஏரோ தான். இந்த கோடு மேலேயே போட்டிருக்கிறோம்ல, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயே போட்டிருக்கல அந்த ஒரு ஏரோ, இதுதான் 3/2. இங்கேயும் அதே மாதிரி 3/2 -3/2. சரிங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி டாட்டட் லைன் இங்கேயும் போட்டுடலாம். சரியா? இது எதுக்காக அப்படின்னா J = 3/2க்கான டயக்ராம், வெக்டர் டயக்ராம். இப்போ MJ இதுதான். சரிங்களா? ரைட். இந்த டயக்ராமை இப்படி தான் வரையணும். இவ்வளோதான் இந்த மேக்னெட்டிக் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் அப்படின்றது. இந்த டயக்ராமோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த டயக்ராம், இதோட வேல்யூ எல்லாத்தையும் போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் இதெல்லாம் புரியலை அப்படின்னா நம்ம இதை தனித்தனியாக ஒவ்வொன்றுத்தையும் நான் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு ஃபார்முலா வச்சுலாம் போட்டு காட்டுறேன். அப்போ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வீட்டில் உட்காந்து நம்ம சொன்ன இப்போவே டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம்.